மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய ஏறாவூர் மத்திய குழு தலைவர். இன்று நாங்கள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துவதன் நோக்கம், இன்றைய அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற உயர் நியமனங்களில் சிறுபான்மை சமூகம் சார்பாக சமூகம் சார்ந்த நியமனங்களை வழங்குவதில் இரண்டாம் பட்சமாக நடைபெறுகின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்று இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துகின்றோம். அதன்படி எங்களது சிறுபான்மை சமூகங்கள் இன்று அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற உயர் நியமனங்களில் இரண்டாவது பட்சமாகவே நடத்தப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் வழங்கப்பட்ட அமைச்சரவை நியமனத்திலும் தான், அதற்கு பிறகு அதற்கு பொறுப்பான செயலாளர்களுக்குரிய நியமனங்களிலும் இவ்வாறான விடயங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலத்தை பொறுத்தமட்டில் இதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய இந்த சிறுபான்மை சமூகமானது தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாக்க தவறியுள்ளது. தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாக்க தவறியதன் காரணமாக தங்களுடைய பேரம் பேசும் சக்தியை இழந்தமையினால் இன்று அவர்கள் தங்களுடைய சமூகம் சார்ந்த இந்த நியமனங்களை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், சிறுபான்மை சமூகமான முஸ்லீம் சமூகம் சார்பாக இந்த சமூகத்திலே அதிகமானவர்கள் வர்த்தகர்கள். இந்த வர்த்தகர்களுடைய இந்த வர்த்தகத்தை வணிகத்தை பாதுகாக்கும் முகமாக வர்த்தக வாணிப அமைச்சினை எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் பெற்று அந்த சமூகம் சார்பாக பல விடயங்களை செய்திருந்தார். அதே போன்று அந்த அமைச்சு இன்று வேறு ஒரு பிரிவு ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இவர்களால் தங்களுடைய தனித்துவத்தை இழந்துள்ள காரணத்தினால் இது தொடர்பாக அவர்களிடத்தில் இதை ஒரு தைரியமாக பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமன்றி தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள கடற்றொழில் நீரியல் வளங்கள் அபிவிருத்தி அமைச்சை பார்க்கின்ற போது, இந்த அமைச்சு ஆனது மலையகத்தை சேர்ந்த ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையினுடைய கடற்பரப்பு அதிகமாக வடமாகாணத்தை சார்ந்தே இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழலில் வடமாகாணத்தை சேர்ந்த ஒருவருக்கு அங்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தியில் வடமாகாண சார்பாக பலர் தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்ற போது, மலையகத்தை சேர்ந்த ஒருவருக்கு, கடல் வளங்கள் பற்றி இல்லாத ஒரு மலையகத்தை சேர்ந்த ஒருவருக்கு இந்த அமைச்சு வழங்கப்பட்டிருக்கின்றது. சிறுபான்மை சமூகம் தங்களுடைய சமூகம் சார்ந்த நியமனங்களை பெற்றுக்கொள்ள தவறி வருகின்றமை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லலாம். இதற்கு என்ன காரணங்கள், இதற்கு பக்கபலமாக இருக்கின்ற காரணங்களை நாங்கள் பார்க்கின்ற போது, கடந்த நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய அந்த முடிவுகளை பார்க்கின்ற போது, திகாமடுலை மாவட்டத்தில் கடந்த காலங்களில் முஸ்லீம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் முஸ்லீம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் 4ஆக இருந்தது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2ஆக குறைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று திருகோணமலை மாவட்டத்தை பார்க்கின்ற போது 2ஆக இருந்த முஸ்லீம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் 1ஆக குறைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால், கடந்த காலங்களை விட அதற்கு முந்தைய காலத்தில் 2ஆக இருந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இம்முறை 2ஆக பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்தும் அது 1ஆக குறைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று வடமத்திய மாகாணத்தின் அன்றாதபுரத்தை எடுத்து பார்க்கின்ற போது, கடந்த காலத்தில் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இருந்தது, இம்முறை அது இழக்கப்பட்டுள்ளது. கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் மொத்தமாக 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் இருந்தவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் 4ஆக குறைக்கப்பட்டுள்ளார்கள். 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைக்கப்பட்டுள்ளது மிகவும் ஒரு மனவேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்று நாங்கள் தேடி பார்க்கின்ற போது, எங்களுடைய அந்த சிறுபான்மையினர் தனித்துவத்தை இழந்து இவர்கள் இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக 9 வேட்பாளர்கள் வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் போட்டியிட்டமே இதற்கான காரணமாக உள்ளது. அது மாத்திரமன்றி இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லப்போனால், கொழும்பு மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை சொல்லியிருக்கின்றது. ஏனென்றால் கொழும்பு மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி சார்பாக முஸ்லீம் சமூகம் சார்பாக ஒரே ஒரு வேட்பாளரை அவர்கள் நிறுத்தியிருந்தார்கள். அங்கே இருக்கின்ற கொழும்பில் வாழ்கின்ற அத்தனை முஸ்லீம் வேட்பாளர்களும் அவரை ஆதரித்திருந்திருந்தால் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டிருந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்களையும் அதே போன்று எங்களுடைய மரைக்கார் அவர்களையும் இழந்திருப்பார்கள். இது யதார்த்தபூர்வமாக எல்லோரும் கண்முன்னாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். இவ்வாறான ஒரு அநீதியை நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியில் வேட்பாளர் தெரிவில் நடைபெற்றுள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமன்றி புலனறுவை மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற போது அங்கு மொத்தமாக இருக்கின்ற முஸ்லீம் வாக்காளர்களின் எண்ணிக்கை 29,000. தேசிய மக்கள் சக்தியில் கடைசியாக கிடைத்த
அந்த வேட்பாளருடைய விருப்பு வாக்குகளை பார்க்கின்ற போது 42,000க்கும் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே ஒரு சிறுபான்மை சமூகமானது ஒரு பெரும்பான்மை சமூகத்துடன் போட்டி போட்டு அந்த விருப்பு வாக்கில் தன்னை வெற்றி கொள்ள முடியாது என்ற ஒரு விடயத்தை இந்த தேர்தல் முடிவு சொல்லுகின்றது. இதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால், சிறுபான்மை சமூகமானது தன்னுடைய தனித்துவத்தை இழந்ததன் காரணமாகவே பெரும்பான்மை சமூகத்தினுடைய விருப்பு வாக்கில் தன்னால் போட்டி போடக்கொள்ள முடியாது என்ற ஒரு செய்தியை இந்த தேர்தல் தெளிவாக சொல்லியிருக்கின்றது என்பதை நாங்கள் இதில் அறிந்து கொள்ள முடியும். அதே போல் இன்னும் ஒரு விடயத்தை நான் இங்கே சொல்ல விரும்பிக் கொள்கின்றேன். தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு உயர் கேபினட் அமைச்சரவை வழங்கப்படாமல் உள்ளது. இது இந்த விடயத்தை பார்க்கின்ற போது இந்த சமூகத்தை இரண்டாம் தரமாக நடத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. நிச்சயமாக நான் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இவர்கள் இவ்வாறு தான் இந்த முஸ்லிம் சமூகத்தை நடத்துவார்கள் என்று ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பெரும்பான்மை இருந்து இவ்வாறு ஒரு அமைச்சரவையை வழங்கியிருப்பார்களே இருந்தால் நிச்சயமாக இவ்வாறான ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக இந்த சமூகம் விழிப்படைந்திருக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் தெளிவாக தெரிந்து கொள்வதோடு, இது தொடர்பாக இந்த செயற்பாடுகளுக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஏறாவது மத்திய குழு தலைவர் என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜனாதிபதி சொல்லியிருக்க இந்த தேசம் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இல்லை, இது எல்லாருக்கும் பொதுவானது. அந்த நிலையில் நீங்கள் இப்படியான கருத்து சொல்றதுக்கு அந்த நிலையிலும் இப்படியான கருத்து வராமை நாங்கள் அந்த சமூகத்துக்கு பொறுத்த மட்டும் அந்த சமூகத்திலே சில உணர்வுகள் அந்த சமூகத்துக்கு என்று சில விஷயமான தேவைகள் இருக்கின்றது. அவைகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். பொதுவான ஒரு நாடாக இருப்பினும் இப்பொழுது நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒரு ஜனாதிபதியோடு எங்களுடைய கோரிக்கைகளை பேசி நாங்கள் எங்களுடைய எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற போது அது ஒரு சமூகம் சார்ந்தது. அந்த சமூகத்திற்கு எதிராகவே அந்த சார்பாகவே பாராளுமன்றத்தில் சட்டங்கள் இயற்றப்படுகின்றது. ஆகவே அது சமூகம் சார்ந்த உறுப்பினர்களையே அங்கே தெரிவு செய்ய வேண்டி நாங்கள் அனுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற போது நாங்கள் அது தொடர்பாக சிந்திக்கலாம். இவ்வாறான ஒரு விடயமாக தான் நான் எதிர்பார்க்கின்றேன். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்தின் கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்த அரசாங்கத்தோடு இணைந்து அமைச்சு பதவிகளை பெற்றிருந்தார்கள். இந்த முறை அவ்வாறான அரசாங்கங்கள் கொழும்பிலே அமையப்படவில்லை, நாட்டிலே அமையப்படவில்லை என்ற நிலையில் பொதுவாக முஸ்லீம் சமூகம் 17 முஸ்லீம்கள் நாடு பூராகவும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கின்றார்கள். இந்த வகையில் உங்களுடைய கட்சிக்கு கூட ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு அந்த தேசிய பட்டியலை வழங்க சொல்லி கேட்கவில்லை. மிக நல்லதொரு கேள்வியை நீங்கள் இந்த இடத்தில் கேட்டுள்ளீர்கள். உண்மையாக நான் இதை தெளிவுபடுத்த வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக 3 வேட்பாளர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முஸ்லிம் சமூகம் சார்பாகவும் தமிழ் சமூகம் சார்பாக 5 போட்டியிட்டார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமையால் ஒரு தீர்மானம் வழங்கப்பட்டது. இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றவர்களில் யார் வெற்றி பெற்றாலோ, எந்த சமூகத்தை சார்ந்தவர் வெற்றி பெற்றாலோ, இதர சமூகத்தை சேர்ந்தவர்களில் விருப்பு வாக்குகளில் கூடுதலாக பெறுகின்றவருக்கு கண்டிப்பாக ஒரு தேசிய பட்டியல் வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டது. அதை கடந்த தேர்தலுக்கு ஒரு கிழமைக்கு முன்னரும் மீண்டும் அதை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கட்சி தலைமையகம் மீண்டும் உறுதிப்படுத்தியிருந்தது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் தேர்தல் ஒன்றுக்கு முகம் கொடுத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் துரதிர்ஷ்டவசமாக ஒரு ஆசனம் ஒன்று கிடைக்க பெறாமை போனது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம். ஆயினும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆனது அந்த ஆசனம் ஒன்றை தற்பொழுது வழங்கி உள்ளது. அந்த ஆசனம் வெகு விரைவில் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அந்த ஆசனமானது இங்கு மட்டக்களப்பில் வாக்களித்தவர்களை திருப்திப்படுத்த கூடிய ஒரு விதத்தில் அந்த ஆசனம் இந்த மாவட்டத்துக்கு வழங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நான் மாவட்டத்திற்கு அது வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வழியாக இருக்குது. ஏற்கனவே வன்னியில் ஒருவர் அங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் பிரதிநிதித்துவம் இல்லாத இதுக்கு உங்களோட கட்சி அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் என்றார்கள். இல்லை, வன்னி மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டுள்ள என்ற விடயத்தில் இன்னும் உறுதியான முடிவுகள் சரியாக வர்த்தமானி அறிவித்தல் வெளிவரவில்லை. அவ்வாறு வெளிவந்ததுக்கு பிறகு நாங்கள் அதிகமான விடயங்களை பேசக்கூடியதாக பேசலாம். இதுவரை இன்னும் பிரதி அமைச்சர்கள் வழங்கப்படவில்லை. ஏற்கனவே 21 அமைச்சர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது நினைக்கின்றேன். எதிர்வரும் நாட்களில் முஸ்லீம்களுக்கான ஒரு பிரதி அமைச்சரோ அல்லது கேபினெட் அமைச்சரோ வழங்கப்படாது என்பதில் என்ன உத்தரவாதம்? நிச்சயமாக அவர்கள் கேபினெட் அமைச்சர் ஒன்று வழங்கினாலும் அல்லது கேபினெட் அமைச்சரவை இல்லாமல் கொள்கை உருவாக்கத்தில் பங்கு வந்திருந்த கேபினெட் அமைச்சரை இல்லாமல் ஒரு பிரதி அமைச்சரை வழங்கி இருந்தாலும் இது எங்களுக்கு செல்லுகின்ற செய்தி என்னவென்றால்
எங்களை இரண்டாம் பட்சமாகவே அவர்கள் நடத்துகின்றார்கள் என்ற செய்தியை தெளிவாக சொல்கின்றது. ஆரம்பத்தில் வழங்குகின்ற போது அவர்கள் அதை செய்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நேற்று செயலாளர்களை நியமித்ததில் கூட சில பாரபட்சமான விடயங்கள் நடந்திருப்பதாக அவதானிக்கக்கூடிகின்றது. அவர்கள் எதிர்வருகின்ற காலங்களில் இந்த குறைகளை நிவர்த்தி செய்து வழங்கினாலும் அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் சற்று அனுமானிக்கக்கூடியதாகவே உள்ளது. கடந்த காலங்களில் வந்த அரசுகள் கூட இவ்வாறு சிறுபான்மையினருக்கு எதிராக பல வேலை திட்டங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் மாறி மாறி நாங்கள் அவர்களுக்கு வாக்களித்து அந்த அரசியல் அமைச்சு பதவியை எடுத்திருக்கின்றோம். அதே போன்று இந்த அரசும் அவ்வாறு செய்யாத என்ற எந்த அடிப்படையில் இந்த மக்கள் அந்த மக்களுக்கு வாக்களித்திருந்தார், அந்த அரசுக்கு வாக்களித்திருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். இது மக்கள் அவர்கள் மக்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக தான் நான் பார்க்கிறேன். வாக்களிப்பு அவர்களுடைய இது அவர்கள் எடுத்த தீர்மானத்தில் இது அமைஞ்சிருக்கு.